பணியாளர்கள் அரசு ஊழியர்களாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள விசிக தலைவர் திருமாவளவன் தூய்மை பணியாளர்களுக்கு அரசு அறிவித்துள்ள திட்டங்களை வரவேற்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு காவல்துறையின் மீது வரும் என்ற காரணம் சொல்லி கைது செய்தார்கள். அதிலே பலர் தாக்கப்பட்டிருப்பதாக இப்போது தகவல்கள் வந்திருக்கின்றன. இது மிகுந்த கவலை அளிக்கிறது. இது போன்ற நடவடிக்கைகள் அரசின் நற்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. தாக்குதல்கள், போராட்டத்திற்கு ஆதரவளித்த அமைப்பை சார்ந்தவர்கள் மீது நடத்தப்பட்டதோடு அவர்கள் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைகிறோம். தூய்மை பணியாளர்கள் மீது வழக்கு தொடுக்கவில்லை, அனைவரையும் விடுவித்து விட்டோம் என்ற நிலைப்பாட்டுடன் அவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாடு அரசு அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுத்து அறிவித்திருக்கிறது. இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. 3 வருடங்களில் 30,000 குடியிருப்புகள் தூய்மை பணியாளர்களுக்கு கட்டித்தரப்படும். நகர்ப்புறங்களில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றால் கிராமப்புறங்களில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் என்கிற திட்டத்தில் முன்னுரிமை வழங்கப்படும் என்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இவை அனைத்தையும் வரவேற்கிறோம். அதே வேளையில் தனியார்மயப்படுத்துவதை அரசு கைவிட வேண்டும். ஒப்பந்த ஊழியர்களாக இருக்கிற தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியாக இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்.